தமிழகத்தில் திமுக ஆட்சிக்கு வந்ததில் இருந்து கனிம வளங்கள் கொள்ளையடிக்கப்படுவதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியிருப்பது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இதுகுறித்த முழுமையான விவரங்களுடன் செய்தியாளர் ஞானசேகரன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ஞானசேகரன், விவரங்கள் என்ன பதிவு செய்யுங்க. வணக்கம் நிஷா. கோவை மதுக்கரை அருகே பாலாதுறை திருமலைநாயக்கம்பாளையம் சாலையில் கோவை மாவட்ட கனிம வளத்துறை அதிகாரிகள் சந்தியா ஆண்டனி தலைமையில் கனிம வளத்துறை அதிகாரி சோதனையில் ஈடுபட்டு இருந்தனர். அப்பொழுது அந்த வழியாக வந்த 2 டிப்பர் லாரிகளை மடக்கி சோதனையில் ஈடுபட்டனர். அந்த லாரிகள் முறையான அனுமதியின்றி சட்டவிரோதமாக சுமார் 6 யூனிட் கற்கள் ஒவ்வொரு டிப்பர் லாரிகளிலும் கடத்தி வரப்பட்டது தெரிய வந்தது. அந்த லாரிகளை ஓட்டி வந்த ஓட்டுநர்கள் திடீரென தப்பி ஓடி உள்ளனர். இது தொடர்பாக கனிம வளத்துறை தனி வருவாய் அலுவலர் குமார் கோவை மதுக்கரை காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் விசாரணையில் ஈடுபட்ட காவல்துறையினர் விசாரணையில் கோவை மதுக்கரை நகராட்சி திமுக தலைவர் நூர்ஜஹான் நாசர் என்பவரது மகன் ஷாருகான் சட்டவிரோதமாக கனிம வள கடத்தலில் ஈடுபட்டது தெரிய வந்துள்ளதை அடுத்து ஷாருகான் மீது வழக்கு பதிவு செய்த போலீசார் தப்பி ஓடிய டிப்பர் லாரி ஓட்டுநர்கள் உரிமையாளர்கள் ஷாருகானையும் தேடி வருகின்றனர். இந்நிலையில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தனது சமூக வலைதள பக்கமான ட்விட்டரில் பதிவு செய்துள்ளார். அதில் அவர் அனுமதியின்றி கேரளாவுக்கு கனிம வளங்களை கடத்தியதாக கோயம்புத்தூர் மதுக்கரை திமுக நகராட்சி தலைவர் திரு நூர்ஜஹான் அவர்களது மகன் ஷாருகான் என்பவருக்கு சொந்தமான 2 டார்கெட் லாரிகள் கோயம்புத்தூர் மாவட்ட கனிம வளத்துறையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளது. தமிழகத்தில் திமுக ஆட்சிக்கு வந்ததிலிருந்து மாநிலம் முழுவதும் கனிம வளங்கள் கொள்ளையடிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. முழுக்க திமுகவினரால் நடத்தப்படும் இந்த கொள்ளையால் தமிழக வளங்கள் பறிபோவதோடு தமிழக மக்களுக்கு தேவைப்படும் கட்டிட பொருட்களும் பற்றாக்குறை நிலவுகிறது. இதனால் அதிக விலைக்கு கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் தமிழக மக்கள் தள்ளப்பட்டுள்ளனர். திமுகவினர் பணம் சம்பாதிக்கும் மாநிலத்தையே சுரண்டி கொழுத்து கொண்டிருக்கின்றனர். ஆனால் திமுக அரசு வேடிக்கை மட்டுமே பார்த்து கொண்டிருக்கிறது. தமிழகம் முழுவதும் கனிம வள கடத்தலில் ஈடுபடும் பல்லாயிரக்கணக்கான லாரிகள் சிக்கியது 2 மட்டுமே கோயம்புத்தூர், கன்னியாகுமரி, திருநெல்வேலியில், தென்காசி என கேரளா எல்லை மாவட்டங்களில் ஓடும் கடத்தல் லாரிகளின் உரிமையாளர்கள் மீது எப்பொழுது நடவடிக்கை எடுக்கும் இந்த கையாளாகாத திமுக அரசு என்று தனது சமூக வலைதள பக்கத்தில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பதிவு செய்துள்ளார். நிஷா, விவரங்களுக்கு நன்றி ஞானசேகரன்.